ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம எப்படி பாவக்காய் தீயல் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு தேங்காய், 1 கப்பு பாவக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம் வேணும், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுக்கிடணும், கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் ஜீரகம். முதல்ல தேங்காய் நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அது நல்லா வறுக்கணும். தேங்காய் கூட வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வறுக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேங்காய் வறுத்தா சீக்கிரம் தேங்காய் வறுத்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், கரிஞ்சும் போகாது. நல்ல கரெக்டாக நமக்கு தேங்காய் வறுத்து கிடைக்கும். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இனி வானலியில் எண்ணெய் ஊற்றி இந்த பாவக்காய் நல்லா வறுத்தெடுத்து வைக்கணும். பாவக்காய் நல்லா வறுத்தெடுத்து வைக்கணும். தேங்காய் வறுத்தோம்ல அதே இரும்பு சட்டியில் போட்டு வறுத்தெடுத்தாலும் போதும். பார்த்தீங்களா, நல்லா பாவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பாவக்காய் வறுத்தோம்ல அதே பாத்திரத்தில் அந்த எண்ணெய், மிச்ச எண்ணெய் இருக்குங்களா, அது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். அது எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போல் கடுகு போடணும். கடுகு போட்டு கடுகு வெடித்த பிறகு கொஞ்சம் போல் வெந்தயம், கொஞ்சம் போல் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு எல்லாம் போட்டு வெடிக்கணும். இதான் வெந்தயம் போட்டுருக்கேன். வெந்தயம் நல்லா வெடித்த பிறகு வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் போல் ஒரு 4 வெங்காயமும் போட்டு வதக்கணும். கருவேப்பிலை போடுங்க. அதுக்கு பிறகு அந்த வத்தல் மிளகா, 1 ஸ்பூன் மிளகா வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. அதுக்கு பிறகு புளி, கரைச்ச புளி எதில் ஊற்றணும். மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கூட அதில் கூட சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இந்த மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் நம்ம வீட்டில் கடையிலேருந்து வாங்கி கழுகி நம்ம வீட்டில் மேலே மொட்டை மாடியில் போட்டு காய வச்சு மில்லில் கொடுத்து திரிச்சதாக்கும். அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தீயல் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க பாவக்காய் கூட சேர்க்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். டேஸ்டியான பாவக்காய் தீயல் ரெடி ஆகிட்டு. நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி பாவக்காய் தீயல் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது பாவக்காய் விதையாக்கும். இது நான் கார்டனில் போட்டு மறுபடி பாவக்காய் செடி வளர்த்ததுக்கு வேண்டியாக்கு இது நான் வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டில் வளர்ந்த பாவக்காவுக்கு இது. நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி பாவக்காய் தீயல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.